வணக்கம். இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோ எதை பத்தினாக்கா, இந்த ஸ்பர்ஸ் போர்ட்டல்ல வந்து நம்ம எப்படி என்ஓகேவோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்றது தான். ஸோ இந்த ப்ரொசீஜர் மூலியமா வந்து நீங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் இல்ல, மற்ற பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் கூட சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பேன் கார்டு எப்படி ஸ்பர்ஸோட ஆட் பண்ணணும், அதே போல அவங்களுக்கு தப்பா இருந்தாக்கா எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பர்ஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருக்குது, இல்லை இதை பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அதை பற்றின டேட்டா எடுத்து நம்ம வீடியோ வந்து போடலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்பர்ஸ் போர்ட்டில் வந்து என்ஓகேவோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மை ப்ரொஃபைலில் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேனேஜர் ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ரெண்டும் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ப்ரொஃபைலில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ்ன்றதுல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யாரோட டேட்டாவை வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்க முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐ சிம்பிள் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ எந்த நம்பரோட முன்னாடி வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதில் நீங்கள் எது சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துருங்க. அதாவது டேட்டா பத்தி சேஞ்ச் பண்ணணும், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணணும், இல்லைனாக்கா பேன் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சேவ் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நீங்க என்ன இன்புட் பண்ணீங்களோ அது வந்து சேவ் ஆயிடும். சேவ் ஆன பிறகு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வேற எதனா சேஞ்ச் பண்ண போறீங்கன்னாக்கா அது ரிலேட்டடாக வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்து இருக்கு. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்டுக்காக கேட்கும். டாக்குமெண்ட் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வந்து உங்ககிட்ட இருக்கோ அது வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து எது சேஞ்ச் பண்ணீங்களோ அது ரிலேட்டடாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேட்டா பற்றி சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து பர்த் சர்டிஃபிகேட் கேட்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து கேட்குது. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது 2 சர்டிஃபிகேட்டு. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டேக்ஸ் வாங்கின பில்லு, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் பில்லு, அப்படி இல்லைனாக்கா ஆதார் கார்டு இந்த மாதிரி கேட்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் வந்து எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கொடுத்துங்க. இதில் வந்து மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பிடிஎஃபாவோ இல்லை ஜேபிஜியாவோ இல்லை கிஃப்ட் ஃபைலாவோ வந்து இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வியூன்னு காட்டுது. நீங்கள் எதை அப்லோட் பண்ணீங்களோ அது ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ண டாக்குமெண்ட் வந்து சரியான அமௌண்ட்டாக நீங்கள் அங்கே வந்து கிளிக் பண்ணியிருக்கிற ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டை வந்து ரெண்டும் கரெக்டாக சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்மிட் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்து உங்களுக்கு கேட்கும் இதை வந்து சப்மிட் பண்ணணுமா வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா எந்த நபரோட நீங்க வந்து டேட்டா வந்து மாத்தினீங்களோ அது வந்து ஓல்டு வேல்யூவாகவும் நியூ வேல்யூவாகவும் ரெண்டும் காட்டும். அதே போல அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீங்க ஓகே கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ அந்த டோக்கன் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ராக் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த டோக்கன் நம்பர் வந்து நம்ம குறிச்சு வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னாக்கா நம்ம வந்து எப்போ நம்ம ஸ்பர்ஸில் லாகின் பண்ணுறோமோ அப்போது அந்த ட்ராக் ஸ்டேட்டஸ்லேயே இந்த டோக்கன் நம்பர் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து உங்களுக்கு காட்டிடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேறு எதனா பண்ணியிருந்தாலும் அந்த ட்ராக் ஸ்டேட்டஸில் வந்து காட்டும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அது வந்து ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து ப்ரொசீடிங்னு வந்தாச்சுனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் எப்போனா பிபிஓ வந்து குறைஞ்ச பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆகுதுனாக்கா அந்த டைமில் வந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும். இப்போ நம்ம பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் ஆன் R1 இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஏஐடி கோலாப்பொண்ணு இருக்குது. எப்போ ரெக்கார்டில் வந்து இதை செக் பண்ணிவிட்டு இது வந்து அங்கே வந்து பாட் ஓவர் பண்ணிடுறாங்களோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொசீட்னு வரும். ப்ரொசீட் ஆன பிறகு உங்களுக்கு மறுபடியும் குறைஞ்ச பிபிஓவில் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிட்டு வரும். ஸோ இதோட ப்ராசஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டா பற்றி சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் இல்லை அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபேமிலி மெம்பரோட எல்லா டேட்டாவும் வந்து சேஞ்ச் பண்ணாவே இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எங்கே என்ன போய் சேஞ்ச் பண்ணணுமோ, அதாவது எந்த டேட்டா வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து டாக்குமெண்ட் வந்து வச்சுக்கணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களோட பே ஸ்லிப்பில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர்
வருது, அதாவது பிரான்ச் நேம் மட்டும் வரலன்னு சொல்லியாச்சு. ஸோ அவருக்காக தான் இந்த இதில் காட்டுறேன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம்னாக்கா அது வந்து அப்டேட் ஆகாது இருக்கு. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் வருதுனாக்கா நீங்க வந்து எந்த பிரான்ச்சில் வேணாலும் இருக்கலாம். நீங்க வேணும்னா வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா விட்டுடலாம். உங்களுக்கு வந்து மெயின் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துங்க. எந்த பிரான்ச்சில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது இல்லை. நீங்க வந்து அக்கௌண்ட் மட்டும் உங்களோட ஹோம் பிரான்ச்சில் ஹேண்ட்லிங் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பத்தி வேற எதுனா சந்தேகம் இருந்தாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதே போல நம்ம சேனல் விசிட் பண்ணவங்க சேனல்ல இருக்க எல்லா வீடியோ பாருங்க. பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, மற்ற டீட்டெயில்ஸ் என்னென்ன சர்க்குலர் இஷ்யூவா இருக்கு, டிஏ கால்குலேஷன், பென்ஷன் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய வீடியோ இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க ஒரு டைம் பாருங்க. அது பார்த்துட்டு உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அதை பத்தின டேட்டா எடுத்துட்டு நம்ம வந்து வீடியோ போறதுக்காக ட்ரை பண்ணலாம். இதே போல இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.